ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம பிஆர் நம்ம ஷீரோ கூட விளாட போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிட்டேன், பாருங்க. என்ன பாய் காட்டுறேன், நான் அமௌண்ட்டை போடுறேன் பாடுறா. முடிதான் இந்த அமௌண்ட்லாம் வந்துட்டு இருக்கா, ஓல்டு அமௌண்ட். சாரி இதான் வந்துட்டு இருக்கா, ஓசியில் தந்த அமௌண்ட்லாம் நான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த ஜுஜுக்கு கைசன் ஈவெண்ட்டில் அதில் வர எல்லாத்தையும் நம்ம எடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாலே எனக்கு போதும். அப்போ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு லைவ் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டீமோடு வந்துட்டோம். நானும் டிடி கேமர் ஷீரோ மட்டும்தான் ஒரு தமிழ் பசங்க, மற்ற எல்லாம் ஹிந்திக்காரங்க, வடக்கன் பாய்ஸு. வடக்கனுங்க சும்மானே இருக்க மாட்டானோ, அதுன்னு தெரிஞ்ச விஷயம் தான். டீமாகவே இறங்கி அடிக்கலான் இருக்கோம் நாங்கள் வடக்கன் பாய்ஸ் கூட. பாருங்கள் வடக்கன் பாய்ஸ் கூட என்னென்ன சம்பவம் பண்ணுவோன்னு. எங்கடா நீ உழுவவே இல்லை? நீ எங்கேயோ போ, நான் எங்கேயோ போகிறேன். நீ ஒரு கன்னை எடுத்து தப்பிச்சு பத்திரமா நீ செத்துட்டேன்னா நான் உன்னை ரிவைவ் பண்ணுறேன். கிளாக் டவர் போர்டு, இங்கே தான் எனிமிலாம் வருவான். இந்த இடம் வேணாம், மேலே. ஐயோ, இதுக்குள்ளே இறங்குறனே போர்டு. செத்தாலும் செத்துறோம், எனக்கே ஒரு பயமாக இருக்குது. கேமரே செத்துறாதா டிடி கேமரு, கன்னை எடுக்கணும். ரோட்டில் இறங்காது, அது மாதிரி உள்ளார போய் இறங்கி மறைஞ்சு ஒழிஞ்சுது. ஐயோ, கன்று கிடச்சிருக்கடா. ஏன் அது கன்று எல்லாத்துக்கும் இருக்கும்டா, அது பாட்டு கன்றா, அதை வச்சு வேணா விளையாட முடியாதுடா, புரிஞ்சுக்கோ. டிடி கேமர் பத்திரமா இரு, செத்துறாத, அதான் நான் சொல்லுவேன். டாப்பர் பாய்ஸா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜோன் சரைவர் ஒருத்தரை தேடிட்டு இருக்கோம். ஏன்னா ஜோன் சர்வேர் இருந்தால் தான் நம்மளால் கேமை ஈஸியாக ஜெயிக்க முடியும். அவரை தான் தேடிட்டுருக்கோம். ப்ளீஸ் உங்கள் யூஐடியை கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களை டீம்மேட்டில் சேர்த்துக்கிறேன். இந்த கன் நம்மளுக்கு வேணாம், மாற்றிடுவோம். உட்பேக்கர் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ தேவையில்லப்பா. டிடி கேமரு அந்த இடத்துல இருக்காதடா, ஒன்று அடிச்சுடுவாங்க. டிடி கேமரு தீனா எடுத்துடாதடா, அந்த இடத்துல இருந்துடாத. நான் அடித்தா நாக் அவுட் பண்ணிடுவாங்களா? துப்பாக்கி இருக்கு, போயிடாப்பா, நீ செத்துருவ. நம்ம டீமில் ஒருத்தன் ஒன்றும் செத்துட்டான், போய் ரிவைவ் வேறு பண்ணுமா? நான் ரிவைவ் பண்ணுவேன். இந்த ஜோன் சர்வேர் தரேஷ் இருக்கிறது யாரும் பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் நானே சொல்லிக்க வேண்டியதான், எனக்கு ஜோன் சர்வேலாம் வராது, அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி தான். அப்போலாம் வந்து அவனை காலி பண்ணிடுவாங்க. டிடி கேமரே செத்துறாத, வேணாம். நான் எதுவும் இப்போ பண்ணலை, நீ ஏன் இப்போ அவசரப்படுற? மெடிக்கேட் கிடச்சிது, இது எடுத்துப்போம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக எடுத்துப்போம். இது வேற ஒன்றா, ஏதோ பக்கத்தில் சுற்றி ஏதோ ஒரு கார் இருக்கா? டிடி கேமரு மாட்டிடாத, அங்கே இடத்துக்குலாம் போனால் செத்துருவாடா. எனக்கு என்ன சொன்னால் புரியாது, பட்டு திருண்டுட்டு நான் விட்டுற போகிறேன் அவனை. இதோ வேறு கன்று ஏதாச்சும் இருக்கா? கிங்ஃபிஷர் இருக்குது, கிங்ஃபிஷர் எடுத்துப்போம். கிங்ஃபிஷர் தான் எனக்கு நல்லா விளையாட வரும். போட்டேன், சரி விடு. இங்கே இந்த டிடி கேமர் தரேஷ் இருக்கிறதையும் பயப்படாத. உங்கள் கார் எடுத்துகிட்டு என்ன ஆட்டம் ஆடுறேன்னு பாடுறா. உன்னை யாரோ காப்பாற்றி விட்டாங்க எல்லாரையும். பயப்படாதடா, தலைவரே யாரோ காப்பாற்றி விட்டாங்க டீம்மேட்டு. அவர் ஃப்ரெண்டை கழிச்சு போட்டுடலாம்டா. தலைவர் தேங்க்ஸ் தலைவர். நான் வேற எங்கேயோ இறங்கிட்டேன்டா.
க்ரோனா நான் தெரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒன்று கார் சரௌண்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒன்று தெரியலையே. உன் கண்ணுக்கு தெரியாதுடா எப்பாடே. எனக்கு ஒரு கார் கிடச்சிடுச்சு. இது ஜோன் சர்வீக்கு பெஸ்ட்டு கார் இல்லை, ஜீப் அது மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு ஜோன் சர்வீ பண்ணலாம். மெடிக்கிட் இப்போ நான் மெடிக்கிட் தான் மாற்றணும். மெடிக்கிட் ஐயோ ஐயோ போடுறாங்கடா போடுறாங்க. அதான் நீ பாட்டு, நான் உனக்கு ரிவைவ் பண்ணி விட்றேன், விடு, பயப்படாத, ரிவைவ் பண்ணி விட்றேன். ஜோடி ஐயோ இங்கே தான் எனிமி இருக்கான், இங்கே தான் எனிமி இருக்கான். வண்டி எடுத்து விட்டு, எடுத்து விட்டு, கொளுத்துறான். அதான் இப்போ நல்லா கொளுத்துற போய் நான் ரிவைவ் பண்ணிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. தாண்டாப்பா நல்லா விளையாடுறாங்க. உனக்கு தான் விளையாடுது இல்லைன்னு சொல்லு, நல்லா விளையாடுறாங்கன்னு இல்லை. அவன் ரிவைவ் பண்ண போய் நான் செத்துட்டேனா. அதனால் இங்கேயே நான் காரை வச்சு சுற்றிட்டு இருக்கேன். எப்போ அங்கே ஒருத்தர் இருக்கான், ஒன் டேப்பில் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு அவன் நம்மளுக்கு வேணாம், நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். அதான் இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே நல்லது. போய் அங்கே இருக்க காயினை பிடிக்கணும். இங்கே வெயிட் பண்ணி, இங்கே எவனோ இருக்கான் ஒருத்தன், நான் ஓடினதை பார்த்தேன். யாரோ போடுறாங்க, நீ போய் சுற்றுறாதடா. சேஃப் ஜோன்ரா, கொஞ்சம் அமைதியாடுறா, கொஞ்சம் நிம்மதியாக விளையாட விட்றா. டிடி கேமர்கிட்ட தான் பிரச்சனை, முன்னெச்சரிக்கை அவன் தோற்றுருவான். ஆனால் நம்மளை குறை சொல்லுவான். இல்லை மெடிக்கிட்டா, ஐயோ எங்கடா யூஸ் பட்டன் வேறு இருக்குது, செட்டிங்ஸ் வேறு ஒன்றும் புரியல. நம்ம டிடி கேமர் ஷீரோவை ரிவைவ் பண்ணுவோமா இல்லையான்னு தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. டிடி கேமர் ஷீரோக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் ரிவைவ் பண்ண. அதுமாதிரி ஒன்னையாவனா ரிவைவ் பண்ணி விட்ருவான் போலே. ஏன் டீமை டாப்பர் பாய் ஒருத்தன் ரிவைவ் பண்ணி விட்ருவான். உடக்கனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறான். தலைவன் மரண நல்ல பிளேயராக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த அப்டேட்டில் 12 மெடிக்கேட் தான், முன்னே இதை குறைச்சான். இப்போ மெடிக்கேட்டையும் 12 தான் எடுக்க முடியாது பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். உன்னை ரிவைவ் பண்ணிட்டானாடா. உனக்கு பதிலாக நான் உன்னை ரிவைவ் பண்ணுறேன்டா, விட்றா. 1000 காயின் வச்சு நான் என்ன நாக்கா வலிக்கிறது. ஏன்னா ஏதோ இடத்துக்கோ போகிறேன்டா. டீ கிட்ட ஜோன்லேயே செத்துருவேன். கீழே தான் இருக்கேன் எனக்கு தெரியும், கீழே தான் இருக்கேன்னு தெரியும். நான் ரிவைவ் பண்ணி விட்றேன், விடு. சூப்பர் ரிவைவா போடு. டிடி கேமர் ரிவைவ். நான் மெடிக்கெட் சுற்றிட்டு போகிறேன், உனக்காக நான் ரிவைவ் பண்ணி விட்ருக்கேன். நன்றி கடனை மறந்துடாதே. இப்போ நான் இந்த ஜோனில் இருந்தால் நான் செத்து சாவதான். நல்ல இடமா இறங்கு, என் காசு எல்லாம் கறியாக்கிட்டேன். நல்ல இடமா இறங்கு, இதான் நான் உனக்கு தர அட்வைஸு. ஒரு ஜோன் சரியாக நான் கஷ்டப்படுறேன், நல்லாவே கஷ்டப்படுறேன் இவனால். வண்டியாடு ஓடு. முடிஞ்ச அளவுக்கு காயினை பொறுக்கிறது தான் நம்ம வேலை. இப்போ ஜோனுக்குள்ளே போயிடணும் நம்ம. 21 பேர் தான் இருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம காயினை பொறுக்கி அவங்களாம் காப்பாற்றணும். எல்லாரையும் நம்ம இப்போ ரிவைவ் பண்ணி விடணும், அதான் நம்ம வேலையே. டிடி கேமர் உன பேருக்கு நான் ரிவைவ் பண்ணி விட்றேன்டா. பா ஆல்ரெடி விளாண்டு முறையாக விளாட்றியா, என்ன உருட்டுற. சோலாடர் கிங்குன்னு நானும் காமிப்பேன். இங்கே இடத்துலையே சுற்றலாம், காயின் பொறுக்கணும். காயின் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, கண்ணு முன்னு சுற்றியும். இதுக்கு மேலே போனால் நம்ம வண்டியை அடித்து கொளுத்திடுவாங்க. அதனால் இதுதான் நல்ல வழியாக இருக்குது. போடு. எவனோ கொள்றதுக்கு எனக்கு காயின் கிடைக்குதுடா. ஃபஸ்ட்டு போய் மஷ்ரூம் வேறு வாங்கணும், நிறையா காயின் எடுக்கணும். இதுதான் இப்போ என் ஒரே குறிக்கோள். ஜீப் இருக்கா, போடு. ஜீப் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஜீப் எடுத்து நான் போகிறேன். டே அடிக்கிறான். மெடிக்கிட் போடு. அடிக்கிறான். ஜோனுக்குள்ளேயே போயிடணும். அடிக்கிறான்.
இப்போ ரிட்டன் ஜோனுக்குள்ளே போகணும். டிடி கேமரே செத்துறாத. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டீம்மேட் வேணும். அதனால் உங்கள் ஐடியா கமெண்ட் பண்ணிங்களா, நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலான்னு டீம்மேட்ஸா. டேய் ஏறுறா வண்டியில் ஏறு டிடி கேமர் ஏறுறா. வண்டியில் ஏறு எங்கடா இருக்க? இங்கே இருக்கேன் பாரு டிடி கேமர் ஏறு. இங்கே இருக்கேன் பாரு வண்டியில் ஏறு. ஐயோ ஏறுறா ஏறு. மெடிக்கேட் சுற்று. மெடிக்கிட்டா சுற்றுறா மெடிக்கிட்ட. சுற்றிட்டு இருக்கேன்டா. நீ வேணா எதுவும் பண்ணாமல் அமைதியாக கொஞ்சம் உட்காரு. அவ்வளோதான், நம்ம டீம்மேட்டை ஒருத்தன் காலி பண்ணிட்டான். இப்போ இந்த இடத்துல இருந்தால் நம்மளும் இங்கே ஒருத்தன் காலி பண்ணிடுவான். தோபர் அது பொம்மை இப்பா. ஃப்ளேம் ட்ராஃபி போயா டூர் இந்த ட்ராஃபியா. டிடி கேமரே முடிச்சு விட்ருவாங்க, பயமாக இருக்கா? எதுக்கும் பயப்படாது நான் இருக்கிற வரையும். இப்போ போய் இதே மாதிரி நம்ம வண்டியில் சுற்றிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. ஐயோ அப்பா இறங்குவான் பயப்படாத. நம்ம இருக்கோம், நம்மளை யாராலும் தோக்கடிக்க முடியுமா? இதெல்லாம் டிடி கேமரா அவனே அடித்து செத்துருவான், நம்மளுக்கு பயப்படாதரா. இங்கே ஒருத்தர் வரான் பாரு, இவனை ஏற்றலாமா? பிடிச்சிட்டு அதுக்குள்ள எங்கேயும் வேறு எங்கேயோ போயிடாத. இங்கேயோ போடுறோம், அதான் அங்கே ஒருத்தன் போடுறான்டா நம்மளையே. ஒரு டிடி கேமரு நிறைய இடத்துல நம்ம அட்டாக் பண்ணுறாங்கடே, காலி பண்ணணும் தம்பி. இப்போ நான் ஜோனு வெளியே போகிறேன். மனுஷரு ஜோன் வெளியே போய் மெடிக்கெட் சுற்றுறா. மெடிக்கெட்டை சுற்றிட்டே இரு, விட்டுறாத. மெடிக்கெட்டை சுற்றிடு. 5 மெடிக்கெட் தான் இருக்குது. சூப்பர் மெடிக்கெட் இருக்கா? என்கிட்ட சூப்பர் மெடி இருக்குது. அதுக்கு முன்னாடி வா, இறங்கு. இந்த இடத்துல கேம்ப் பண்ணு போடு. க்ளோவால் போடு. நீ இறங்கி வா டக்குன்னு வாடா. இந்த இடத்துல இங்கே இதில் மெடிக்கெட் இருக்கு, வா டக்குன்னு ஏறா. மெடிக்கிட்டா எங்க? ஐயோ உனக்கு இல்லை மெடிக்கெட் சார்றா, நான் ஃபுல்லுத்தி எடுத்துட்டேன். இங்கே வந்து எடு சும்மா வச்சோம், ஏதாச்சும் ஏறா. நீ செத்துறாதடா. வண்டியில் ஏறு, நான் வண்டி எடுக்க போகிறேன். நான் டிடி கேமரா, நீ உன் கதை செத்தா. நீ வா உள்ளார போடி வா. இங்கே இருக்க பாரு. நான் ஓட முடியலடா. எப்பா ஓடுறா. வா இங்கே வாடா. டிடி கேமரு எப்படியாச்சும் நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சுன்னா 15 பேர் தான் இருக்கான். என்டர் தாடா, சும்மா என்டர் தா. நான் இந்த க்ளோவெல்லாம் உடச்சி விட்றதான் வேலையே. இன்னும் ஒரு அடி அடித்தாலும் நம்ம செத்தோண்டே. வண்டி பற்றிக்கும். அதுக்கு முன்னாடி காயின் கொஞ்சம் எடுத்துப்போம், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். எங்கே ஒரு வண்டி இருக்குது, ஜீப் இருக்குது. எடு ஜீப் எடு. போய் ஒருத்தன் ரிவைவ் பண்ணி விட்டுடுறாமா? நான் அதை எடுத்துக்கவா? வேணாம், நீ எதுவும் பண்ணாத, அப்படியே இரு. இறங்கி மட்டும் போயிடாத. நான் ஒருத்தன் ரிவைவ் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் அமைதியாக இரு. கொஞ்சம் சேஃப் ஜோனுக்கு வெளியே போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் இந்த மேட்ச்லாம் விளாண்டே தீரணும். போடு. அடிப்பான். எங்கேருந்து அடிப்பான்? எதுவும் பண்ணி விட்றாத. டிடி வெளியே இறங்கிட்டியா? அது ஜீப் பற்றிக்கிச்சு. நீ வெளியே இறங்குனா அது உன் தப்பு. நான் இறங்க சொன்னேன் உன்னை. நான் இந்த இடத்துல இப்போ நான் தான் இந்த மேட்ச்சு பூயா அடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஜோன் சேஃபராக ஒரு ஜோன் சரியாக இப்போ நான் இந்த மேட்ச் ஜெயிக்கணும். சூப்பர் மீடியா நிறையா வச்சுருக்கோம், அழுத்தி போட வேண்டியதான் சூப்பர் மீடியாலாம். போடா. ஜோன் பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஜோன் சுருங்கிட்டு வர்றது தான் இப்போ ப்ராப்ளம். மெடி கிடச்சிருச்சு. மெடியை போடு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஜோனுக்குள்ளே போயிடுங்க, வெளியே வந்துடாதீங்க. வெளியே மட்டும் போடு. நான் பாட்டு மாதிரியே விளாண்டுருக்கேனே, பயமாக இருக்கே. இதே மாதிரி வெளியே போயிடுங்க. டீம்மேட்டை ரிவைவ் பண்ணுற வரையும் வேணாம். டீம்மேட் இந்த டைமில் ரிவைவ் பண்ணால் நம்ம கதை செத்துருவோம். இதே மாதிரி வண்டியை ஓட்டியே பூயா அடிக்கணும் நம்ம. போடு. காயின் இருக்கு. காயின் எடு. பொறுமையாக போய் காயின் எடுக்கணும்.
ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அநியாயம் நம்மளை ஒருத்தன் காலி பண்ணிட்டான். 24 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஏறி இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு மேட்ச் நம்ம சிஎஸ்சில் போட்டு முடிச்சு இந்த கேம் பிளேவை இதோட முடிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு நல்ல டீம்மேட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எனக்கு தயவு செஞ்சு உங்கள் யூஐடியை அனுப்புங்க. நான் உங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் வைக்க மாட்டேன், டேரெக்டாகவே என் டீமில் சேர்த்துப்பேன். ஆனால் கொஞ்சம் விளையாட தெரிஞ்சால் போதும். பூயா கிடச்சிருக்கணும். பூயாலாம் இல்லைடா, நீ வேற ஒன்றா தோத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அது எதுவும் இல்லை, டிடி கேமர் தீனா ஹானர் ஸ்கோரில் இருக்கிறாரு. அதனால் அவரால் நம்ம கூட சிஎஸ் விளாட, அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோன் உல்ஃப் போகிறோம். இப்போ தரமாக லோன் உல்ஃப் விளையாடுவோமா இல்லைன்னு பார்க்கலாம் வாங்க. கன்று நல்ல கன்றா, பத்திரமா வச்சுக்கோ, நீ தோத்துறாத, அதான் நான் சொல்லுவேன். வேகமாக க்ளோவெல்லாம் போடு, டேரெக்டாக ஓடாத. ஐயோ போட்டாங்கடா. நான் பாட்டு பயில்க ஆட்டிக்கலாம். ஷோ ஐயோ ஐயோ ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்களே, போட்டான் பிசி பிளேயரு. பிசி பிளேயர் அப்படி சொல்கிறேன்? நீ பிசின்னு காமிக்கிறா. 2 லோன் உல்ஃப் மேட்ச் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் டைம் ஓடியன் வச்சுடுவேன் தெரியாமல். இதுக்கு ரிவெஞ்ச் சந்தே ஆகணும் அவங்களுக்கு. இங்கே ராடி எங்கடா போகிற? ஐயோ ஐயோ செத்துருவாடா, அங்கே போகிறேன். நான் ஒருத்தனை முடிச்சு விட்டேன்ல. டிடி கேமர்னா யாருன்னு காமிச்சல. டிடி கேமரோட பவர் என்னன்னு நான் காமிச்சல. பயப்படாதடா, நான் யாருன்னு காமிக்கிறேன். தலை வா வா, உனக்கு தான் நான் வெயிட்டு. வா, செத்துருப்போண்டி. அடிக்கிறான் இடி மாதிரி. ஹெட்டுக்கு தான் ட்ரை பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஹெட்டுக்கு தான் ட்ரை பண்ணுறான். நம்மளுக்காக ஹேங் ஆகுது என்னன்னு தெரியல. ஹெட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், அடித்தா ஹெட்டு தான் அடிப்பேன்னு சொல்லி வெறி கொண்டு விளாட்றான். நான் என்னடா ஒருத்தன் இறந்து கிடக்குறான். போடுறாரோ, ஓடிடாதரா. இங்கே இருக்கான் பாரு. நல்லா தெரியாதுன்னு நினச்சியா? தம்பி வா, நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். நீங்கள் என்னடா விளையாடிட்டே இருக்கீங்க? தான் போ. எமௌண்ட்லாம் வேற வச்சுருக்கானுடா. எப்போ ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு கடைசியில் ஜெயிச்சாச்சு. அவன் பாருங்கள் நல்ல டாப் அப் பிளேயர்னு நினைக்கிறேன். கொடி அமௌண்ட்லாம் வச்சுருக்கான். அவனுக்கு ஃப்ரெண்டு பிடிக்கிறவமா ட்ரை பண்ணலாம். அவன்கிட்ட ஃப்ரெண்டு பிடிக்கலாம். இந்த டைம் உன் செலெக்ஷன்ரா. என்னடா எந்த கண் எடுக்குன்னு தெரியல. டெசர்ட் ஈகிள்ரா பிசி பிளேயருக்கு. ஒன்றாவே ப்ளீஸ் ஒருத்தனை கொலை பண்ணிடலாம். என்ன பொறுமையாக போகுது? இன்டர்நெட் ப்ராப்ளம்டா, அதுதான்டா. எனக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் தான். பார்த்து அடிக்கிறதுக்குள்ள அடிச்சு போடுறாங்க. ஹெட் ஷாட்டா? டே எவன்டா அந்த பிசி பிளேயரு ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு பார்த்தேன், ஓவரா பண்ணிட்டான். இனிமேல் விடக்கூடாதுடா. இனிமேல் நானும் விட மாட்டேன்டா. நீ இப்படியே வாயிலே வட சுடுறா. சரி இப்போ நானே போறேன், நம்ம ஜெயிச்சு காட்டுறோம். வாயில மட்டும்தான் நீ வட சுடுறடா. டிடி கேமரே எப்படி மரணமா இருந்துச்சா? நான் ஒத்தைய எப்படா விளையாடுறது? ஹேங் வேற ஆகுதுடா. டிடி கேமரே டி எங்கேயும் போகாத, இங்கே இருறா. சொல்ற மாதிரி நான் சொல்றேன் நீ செய். இங்கே இரு, எங்கேயும் போதடா, இங்கே இருறா. நான் சொல்ற மாதிரி பண்ணு. இப்போ யாருன்னு காட்டுறேன்டி. நீ சண்டைக்கு கூப்பிட்டா எந்த வேண்டாம். ஸ்னைப்பர் வச்சு விளையாட தெரியாதுரி. அடிச்சுக்கலாம், பார்த்து பத்திரம்.
ஐயோ போட்டேன்டா ஒருத்தன். நான் ஒருத்தன் போட்டேன் சொல்லுவேன் ஓசி கில் அடிக்கல நான் கில்லாடி. ஓடாதடா ஓப்பன்ல ஓடாத போட்டுருவான்டா டே போட்டுருவான்டா. இங்கே இருடா டே வெயிட் பண்ணு நான் உன்னை காப்பாத்துறேன். போடு நம்மளே ஆட்டம் காமிச்சா எமட்ட போடு. உட்காந்து நிற்போம். போடு ஸ்டார்டிங்கில் ஒருத்தனை காலி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பையன் நம்மளுக்கு இப்போ தான் ஏம் வச்சான். ஆனால் அவனுக்கு நான் எப்போயோ ஏம் வச்சுட்டேன். நான் அவனுக்கு வெயிட் வச்சுக்க. போடு குளோவால் போடு சுற்றி போடு தந்துடுறாடே. குளோவால் போடு டிமிட்ரியை போடு. ஐயோ டேடி என்னடா விளாட்ற இவன் ஓவரா பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு பிசி பிளேயரை காலி பண்ணியிருக்கான். எனக்கு ஹெட் கரெக்டாக நானே வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு கஷ்டப்பட்டு தரமான ஹெட்டு ஷாட் வச்சு பிசி பிளேயரை காலி பண்ணேன். வெறும் 9 HP தான். நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டோம். கன் செலெக்ஷன் அவங்கடி. யாரா கன்னு? ஓடுறா போடு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா தரமா ஹிட்டு சுட்டுறாங்க. ஆனா என்னைய மட்டும் நமக்கு ஹெட் வைக்கிறதே ட்ரை பண்றான் குறியா. பாரு நான் யாருன்னு காட்டுறேன். ஐயோ ஹெட் வச்சுட்டானே ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக நம்மளை காலி பண்ணிட்டான். இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. இந்த டைம் நான் கேரக்டர் ஸ்கில் எதுவும் யூஸ் பண்ணல. நம்ம டிடி கேமர் தீனாக்கு பாட்டுன்னு ஒத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிடி கேமர் தீனா பாட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வச்சு எப்படி தான் நான் விளாட்றதோ. நான் ஜெயிச்சு தந்தேன். சரி வா பார்க்கலாம் யார் அதிக கில்னு பார்க்கலாம். ஆரம்பிப்போமா? சும்மா கால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் நம்ம ஆரம்பிச்சாச்சு. ஸ்னைப்பர் போடு. இப்போ நான் யாருன்னு காட்டுறேன். தலைவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். நான் இந்த டைம் ஜெயிப்பேனா இல்லைன்னு பார்க்குறியா? ஹேக்கர்ரா டே ஹேக்கர்ரா. தீனா ஹேக்கர் மாதிரி இருக்காங்க. ஹேக்கர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. பயில்தேக்கார பயில்க. இது ஒரு நான் மண்ணாங்கட்டி ஸ்னேப்பரை கொடுத்துருக்கேன். இவரு ஐயோ எங்க இருந்து அடிச்சானே தெரியல. பின்னாடி பாட்டுன்னு சொல்ல எப்படி அடிக்கிறான் எதுவுமே புரியலையே. ஹேக்கர் மாதிரி விளையாடுறானே. இப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன்டா. ஒரு மண்ணாங்கட்டி ஸ்னேப்பர் கொடுத்துருக்காரு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நான் இதை பண்ணேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அடிக்கிறானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சாண்ட்ரினா கேரக்டர் வேற வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஏத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். P90 எடுத்துடுறா. நான் அல்த்தி புள்ள யாருன்னு பார்ப்போம். ஸ்னைப்பர் பிளேயர்னு பெரிய மனசுல நினைப்பா அவனுக்கு. இப்போ நான் யாருன்னு காமி பண்றேன் பாடுறா. நான் யாருன்னு காமிக்கிறேன் பாடுறா. டிடி கேமரும் அவ்வளோதான் உனக்கு காலி பண்ணிட்டான் போல. அதான் எனக்கு தெரியுமே. நேரமே சரியில்லை. நேரம் இல்லை விளையாடுது என்னப்பா அது. இவன் தானே என்ன காலி பண்ணது. இங்க தம்பி பாருங்க. ஹெட் ஷாட் கையாலே சண்டை போடலாம் வச்சுட்டு. டேய் பாடுறா எனக்கு காலி பண்ணிடா. பாடுறா தம்பி.
உங்களுக்கு மனசுல பெரிய ஸ்னைப்பர் நினைப்பீங்க. ஷீரோ இந்த டைம் முன்னாடி போலாமா வா. ஒருத்த மட்டும்தான் இந்த கேம்ல இருக்கான். அங்க போடுறா. வெளியே வந்துடாத, வெளியே வந்துடாதடா. வெளியே வந்துடாத. நாக் அவுட் பண்ணிடுவாங்க நம்மள. இங்கே எங்கேயும் போயிடாத. ஸ்கோப் போட்டு அடிப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சாச்சு அவனை. ஒருத்தன் நம்மள்ட்ட நூப் ஃப்ராங்க் பண்றான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணி இதோட நம்ம இந்த கேம் முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.